கண்ணன், ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாட்டினுடைய அண்டை நாடுடனான பிரச்சனை அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லா நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான். அந்த அடிப்படையிலேயே இந்தியா சீனா இடையிலான பிரச்சனை பார்க்கலாமா? ஏன்னா நான் பொதுவாக ஒரு நாடு இன்னொரு நாடு மீதான எல்லை பிரச்சனை வரும்போது ஒரு நாடு பலமான நாடாகவும் மற்ற நாடு பலவீனமான நாடாக இருக்கும்போது பலவான நாட்டுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்தியா சீனான்னு வரும்போது இது எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? சீனாவினுடைய எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு சவாலாக இருக்கிறது? ஆமாம் பிரவீன், சீனாவோட நம்மளோட பிரச்சனை முதல் பிரச்சனை தலாய் லாமாவுக்கு நாம் அடைக்கலம் கொடுத்தது தான். திபெத்தின் சில பகுதிகள் தங்களை உரிமை கொண்டாடி அதற்கு பின்னர் தலாய் லாமாவுக்கு நாம் அடைக்கலம் கொடுத்து விட்டோம். வங்கதேசத்தில் இப்போ ஷேக் ஹசீனாவுக்கு நமக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறோம். இதனால் அந்த நாட்டுகள் நமக்கு ஒரு எதிரான மனநிலை அந்த இராணுவத்திடம் இருப்பது போல் இங்கே திபெத்தின் சில பகுதிகளை அவர் உரிமை கொண்டாடிய போது ஜவஹர்லால் நேரு காலத்திலேயே நாம் தலாய் லாமாவை இங்கே தர்மசாலா என்ற இடத்துல அடைக்கலம் கொடுத்து இன்று வரை நம்ம அவரை வைத்திருப்பது சீனர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு கௌரவ பிரச்சனையாக இருக்கிறது. இதே போல் பலுசிஸ்தானில் அவங்க அந்த குவாடா துறைமுகத்தில் பல மில்லியன் டாலர் $1000 முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அங்கே பலுசிஸ்தானில் உள்ள அந்த கிளர்ச்சி அமைப்புகளுக்கு கிளர்ச்சி அமைப்புகளோட போராட்டம் அங்கே வெடித்திருக்கக்கூடிய சூழலில் இந்த ஆபரேஷன் சிந்தூரில் நம்ம இது மேலும் போனால் பலுசிஸ்தான் விடுதலை அடையக்கூடும், விடுதலை அடைஞ்சதாக அவங்க அறிவிச்சிட்டாங்க. இதனால் சீனாவோட பல பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய அடி அங்கே வாங்கக்கூடும். இது போல் அந்த காரகோரம் தரைவழி பாதை. மூன்றாவது இலங்கையிலே அந்த அவங்களோட முதலீடு அந்த அம்பந்தோட்டை துறைமுகத்தில் ராஜபக்சே காலத்தில் பெரிய அளவில் முதலீடு பண்ணாங்க. அங்கே இலங்கையும் அவங்களோட ஒரு இராணுவ கேந்திர மையமாக உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணாங்க. அதுக்கும் இந்தியா தடையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்தியா அங்கே கலாச்சார ரீதியாக அங்கே தொடர்பு இருக்கிறது. இதே போல் அருணாச்சல பிரதேசம் திபெத்திலை பொறுத்தவரை அந்த வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள அந்த மங்கோலியன் ரேஸ் அந்த 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 இனப்பிரிவினர் இந்தியாவுடையும் கலந்து இருக்கிறதுனால அந்த எல்லை பிரச்சனையை தொடர்ந்து இருப்பதனால சீனாவுக்கும் நமக்குமான ஒரு எதிர்ப்பு ஒரு வரலாற்று ரீதியாகவும் அது எல்லை ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் பல பிரச்சனைகள் இருக்குது. அங்கே உள்ள தலைவர் மாசேத்துக்கும் அந்த நாட்டினோட தந்தை இங்கே தீவிரவாதிகள் அவங்களோட எல்லை பிரச்சனை என பல கருத்து முரண்கள் சீனாவுக்கு நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. இது தவிர சீன பொருட்கள் இந்திய உற்பத்தி பொருட்களை ஆதிக்கம் செலுத்துறது, இது தவிர இராணுவ ரீதியாகவும் மற்றும் உலக அளவிலையும் பல பிரச்சனைகளில் சீனாவுக்கு எதிரான நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். அது இப்போ ரொம்ப அதிகமாக இருப்பதற்கு காரணம் அது காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது சீனா நமக்கு ஒரு எதிரானது தான். இப்பவும் கூட அந்த கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் நமக்கு மோதல் ஏற்பட்டது. இதனால் சீனாவுக்கு நமக்குமான அந்த எதிர்ப்பு அரசியல் அனைத்து ரீதியிலுமே இருக்குது. அது இந்த அளவுக்கு ஓரளவு அதை அமைதியாக அதை இவ்வளவு நாள் போவதே ஒரு பெரிய அதிசயமான ஒரு இதுதான். ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள் சீனாவுக்கு நமக்கும் இடையே அது மறைமுக பிரச்சனைகளாகவே இருப்பதனால மற்ற நாடுகளோட பிரச்சனைகளையும் சீனாவோட தலையீடு இந்தியாவுக்கு எதிரான நிலையாக இருப்பதற்கு நான் முக்கியமான காரணமாக நினைக்கிறேன். பிரவீன், சண்முகம், இதையொட்டிய ஒரு இறுதியான கேள்வி. சீனாவுடைய எதிர்ப்பு அரசியலையும் தாண்டி இந்தியா வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய வளர்ச்சி சீனாவால் தடுக்க முடியவில்லை என்ற கூற்றை நீங்க முன் வச்சிங்க. இது ஒரு சாதாரண காலங்களில் நாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கூட போர் பதற்றம் ஏற்படும் போது, இப்ப சமீபத்திய இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றத்தின் போது கூட அண்டை நாட்டினுடைய ஆதரவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்கு, அல்லது எதிர்ப்பு அரசியல் செய்தாலும் கூட அது நம்மால் சமாளிக்க முடியுமா, எந்த அளவுக்கு தேவையானதாக இருக்கு அண்டை நாட்டுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது? அண்டை நாடுகள் உதவி என்பது இது போன்ற சவால் மிகு கட்டங்களிலிருந்து மிக அவசியம், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நான் ஏற்கனவே கூறியது போல இந்தியா ஒரு வல்லரசு என்ற தன்னிறைவு பெற்ற நாடு. அதாவது ஆயுத பலத்தில் நாம் தன்னிறைவு பெற்றிருக்கிறோம். மற்ற நாடுகளிலிருந்து நம்ம ஆயுதங்களை வாங்குகிறோம் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளே உற்பத்தி செய்யக்கூடிய ஆயுதங்கள் நிறைய இருக்கின்றன. அதை வைத்தும் போராடக்கூடிய சக்தி நமக்கு இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொன்னது போல அண்டை நாடுகள் ஆதரவு என்பது மிக முக்கியம். அதனால் தான் நான் சொல்கிறேன், அமெரிக்கா ரஷ்யா எல்லாம் எதிர்ப்பை கடுமையாக நம் மீது காட்டவில்லை. ஏனென்றால் பயம், நம் மீது பயம் இருக்கிறது அவர்களுக்கு. என்றால் இந்தியா திருப்பி தாக்கக்கூடிய சக்தி இந்தியாவுக்கு இருக்கிறது. இந்தியாவுடைய இராணுவ பலம் மட்டுமல்ல, நான் கூறியது போல வர்த்தக பலம், அந்த வர்த்தக பலம் எல்லாமே தற்போது வர்த்தகத்தை சுற்றி தான். அதனால தான் சொல்ல நியூ நார்மல் ஹஸ் கம். நம்ம உலக புவிசார் அரசியலில் தற்போது புவிசார் அரசியல் என்பது புவிசார் வர்த்தக அரசியல் என்றுதான் நீ சொல்ல வேண்டும். வர்த்தகத்தை முன்னிலைப்படுத்தி தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் செய்கிறார், சீனாவும் அதை தான் செய்கிறது. சீனாவுடைய நடவடிக்கைகள் பார்த்தீர்கள் என்றால் எங்கு சென்றாலும் தன்னுடைய வர்த்தகத்தை முன்வைத்து தான் அந்த நாட்டை கபலீகரம் செய்ய முயற்சிப்பார்கள். இலங்கை ஆகட்டும், பாகிஸ்தான் ஆகட்டும், மியான்மர் ஆகட்டும், பங்களாதேஷ் ஆகட்டும், எங்கு சென்றாலும் அவர்கள் வர்த்தகத்துக்கு முதலில் உதவி செய்வது போல் சென்று கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கையில் நடந்ததுதான். இலங்கையிலே ஒரு துறைமுகத்திலே கடலில் நகரத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் கொடுத்தாலும் கடனை கட்ட முடியல, நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றார்கள். முடிந்துவிட்டது. இப்படிதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சீனாவுடைய அரசியல். ஆனால் எது எப்படி நடந்தாலும்
சீனா மற்ற நாடுகள் என்று பார்த்தாலும் அண்டை நாடுகள் உறவு என்பது இந்தியாவுக்கு மிக அவசியம். அதில் இந்தியா எப்பொழுதுமே தெளிவாக இருக்கிறது. ஏனால் எந்த நாடையும் இந்தியா பகைத்துக் கொள்வதில்லை. எப்பொழுதுமே ஒரு சில நாடுகளை தவிர மற்ற அனைத்து நாடுகளையும் இந்தியா நட்பு நாடுகள் பட்டியல் தான் வைத்திருக்கிறது. பாகிஸ்தான் கூட நாம் வைத்திருந்தோம். இப்பொழுது இந்த பிரச்சனைகளுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனை, இதற்கு சில பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பிரச்சனை போதே இந்தியா நட்பு நாடுகள் பட்டியலிருந்து பாகிஸ்தானை விலக்கிவிட்டது. ஆனால் நட்பு நாடுகள் பட்டியலே எல்லோ நாடுகளையும் வைத்திருக்கிறோம். ஏனென்றால் இந்தியா எப்பொழுதுமே நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து செயல்பட வேண்டும் என்பதிலே இந்தியா எந்த அரசியல் தலைமையாக இருந்தாலும் அதில் நாம் தெளிவாக இருந்திருக்கிறோம். எனவே இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையிலும் கூட நாம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக முதலில் இருந்தோம். தற்போது அல்ல, தற்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக கூட சில சமய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் பொதுவான பார்வையில் பார்க்கும்பொழுது இந்தியாவுக்கு அனைத்து நாடுகளுமே நேச நாடுகளாக தான் இருக்கின்றன. அதில் மாற்று கருத்து இல்லை.